सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपार करुणा सिंधुं ज्ञानदं शान्तरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम्। श्री गुरुभ्यो नमः। स्वागतम। शुभ सायंकालः சார். நம்ம கேள்வி. சொல்லுங்க. இப்போ நீங்க தானே கிளாஸ் எடுக்க போறீங்க, மிச்ச பேர்லாம் மியூட் பண்ணிட்டோமா? மியூட்ல தான் இருப்பா. இல்ல, நான் என்ன பண்ணுவேன்னா, அவ எப்ப படிக்க போறாளோ அப்ப அவ பேரை கால் அவுட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க கூட, ஓகே, இந்த முதல் ஸ்லோகத்தை வாசிங்கோ அப்படின்னு சொல்லுவேன். ஓகே. பட் தென் ஆஃப்டர் யூ இங்க நேம் டிஸ்பிளே ஆகுது பாருங்க, ஒவ்வொருத்தர ஆர்டர்ல இந்த இடத்துல டிஸ்பிளே ஆடுற ஆர்டர்ல நான் கூப்பிடுவேன் ஒவ்வொருத்தர. சரி, அது பரவாயில்ல. பட் இப்போ சில என்னோட மைக்கும் இஸ் ஓப்பன் அண்ட் பாலசுப்ரமணியம் ரங்கராஜன் பசுபதியோடதெல்லாம் நாட் அண்டர் மியூட். அதனால எல்லா உங்களை தவிர மிச்ச பேர்லாம் மியூட்ல போட சொல்றது பெட்டர்னு தோன்றுது. மியூட்ல தான் இருப்பாவா. வந்து ரங்கராஜன் பசுபதினு ஒரு நேம் காட்டுறது, அது யார் தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, ரங்கராஜன் பசுபதி அப்படின்றவா யார்? அவ எந்த நேம்? யார் அவ? அதே மாதிரி ஆர் வெங்கட்ராமன் நம்ம முன்னாடி கூப்பிட்டேன், ஒன்னும் ரெஸ்பான்ஸ் இல்லையா? அவ என்ன இருக்காளா? எஸ் மகாலட்சுமின்றவா எப்படி? அவ ரெண்டு பேரோட ஆடியோ இதா இல்ல சார்? இல்ல, ஜஸ்ட் போட்டுட்டு போயிருக்கலாம் இல்லையா? இதோ வந்துடலாம் அப்படின்னு கூட இருக்கலாம். இல்ல, ஆடியோவே இது கனெக்ட் ஆகல. இல்ல, அதாவது அப்போ இதுல விட்டுருவோம் அவளை. லெட் அஸ் இக்னோர் தம். இங்க இருக்கிறவா வந்து அவ மியூட் பண்ணணும், அவ்வளவுதான் விஷயம். இல்ல சார், அது ஆக்சுவலி கால் ஓவர் இன்டர்நெட்னு ஒண்ணு வரும் ஆடியோல. அத கிளிக் பண்ணாதான் அவளோட ஆடியோ எனேபிள் ஆகும். அது அவளுக்கு தெரியாம கூட இருக்கலாம். கத்துக்கணுமா? இல்ல, அது அவ தான் கத்துக்கணும் இல்லையா? இல்ல, we can let them know. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? இல்லம்மா, அதனால தான் நானும் வெயிட் பண்றேன். இப்போ உடனே இப்போ திருப்பி முதல் ஸ்லோகம் தான் எடுக்க போறேன். அவ வரட்டும், லெட் தம் எக்ஸ்ப்ளோர். இப்போ ஜூம்னு சொல்லியாச்சுமா, எல்லா செஷன்ல யாருக்காவது ஒரு சேலஞ்ச் இருக்கு, அதையே நம்ம அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. செஷன் ஃபர்தரா போகணும் இல்லையா? நான் ஜூம்ன்றது முதல்ல போட்டேன், பாஸ்வேர்டு போட்டேன். ஸோ ஒரு ட்ரையல் பார்த்துருக்கணுமே, கரெக்ட் தானே? நான் என் காலேஜ்ல என் ஃப்ரெண்டோட உட்காந்து நீங்க எல்லாம் ட்ரையல் பார்த்துட்டேன். நான் இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் பண்ணணுமா? அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா வேலை ஆகாது. சரியா? சரி, சர்வேபியா ஸ்வாகத்தம். திருப்பி முதல் ஸ்லோகத்தை எடுத்துக்கலாம். ஓகே. உங்கள கொஞ்சம் பேர் வந்து ரெண்டாவது ஸ்லோகம், ஐ மீன் ரெண்டாவது நாள், அதாவது நேற்று படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சரியா? த்விதியா தினம், த்விதியா விச்சேதம்னு சொல்லுவா. அது ஆகாம நீங்க படிச்சிருந்தெல்லாம் நல்லது, இல்லைனாலும் பகவத் கிருப்பையில நடக்கும், தொடர்ந்து நடக்கும். அதனால ஒன்றும் பயப்பட வேண்டாம். சரி, இப்ப நம்ம எடுத்துன்னு இருக்கிற காவியத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ராமோதந்தம். ராம பிளஸ் உதந்தம் அப்படின்னு சொல்லுவோம். ராம பிளஸ் உதந்தம். உதந்தம்னா சரிதம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ராமோதந்தத்தை எழுதினவருடைய பேர் வந்து பல பேர் பல விதமா சொல்ற. அந்த ஆத்தன்டிக்கா நமக்கு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ், காவிய கர்த்தா தெரியணும். தீட்சிதர் கிருதிகள்ல வந்துடும் இல்லையா? குரு குஹ அப்படின்னு அவருடைய பிராண்ட் இருக்கும் இல்லையா? சில மகான்களுடைய கிரந்தங்கள்ல என்ன இருக்கும், அவளுடைய பேர் கடைசியில வரும். தாசேன, சிஷ்யேன அப்படின்னு ஏதாவது ஒன்று வரும். அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். நாங்கெல்லாம் அந்த ரிசர்ச் மெத்தடாலஜி படிக்கிறப்போ ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். அந்த ஒர்க்கை படிக்கிறப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். இல்லைன்னா அவரே எழுதியிருப்பார். சில காவியங்கள்ல கர்த்தாவே தன்னை பத்தி எழுதியிருப்பார். சில பேர் வேண்டாம் அப்படின்னு விட்டுருக்கலாம். அதுதான் ரிசர்ச் மெத்தடாலஜி. பேப்பர் எடுத்துன்னு படிச்சோம் அப்படின்னா மேனஸ்கிரிப்ட் எல்லாம் ஸ்டடி பண்ணி கிரிட்டிக்கல் எடிஷன் அண்ட் ஸ்டடி பண்றப்போ ஆத்தர் பத்தி எழுதுறதுக்கு என்னெல்லாம் பிரயத்தனம் பண்ணணுமோ பண்ணியே ஆகணும். If I'm going to do a research on Ramodantam, then I must find out the source of the authorship of this work. It should be authentic. I cannot guess and write something like that. Guess பண்ணி ஊகம் பண்ணி எழுத முடியாது. ஸோ அதை விட்டுருவோம், அதை அப்புறம் பார்த்துக்குவோம்.
சோ இவருடைய இந்த காவியம் வந்து பல பேர் வந்து 2 லாபத்துக்காக படிக்கிறவா உண்டு. ஒண்ணு ஸ்ரீமத் ராமாயணத்துடைய சங்கிரகமான ஒரு விஷயம் இது. ராமாயணம்ன்றது 24,000 ஸ்லோகம் இருக்கக்கூடியது. காயத்ரி அக்ஷரத்துக்கு சமானமானது ஸ்ரீமத் ராமாயணம். தர்ம கிரந்தம், பாராயண கிரந்தம், மோட்ச சாம்ராஜ்யத்துக்கான கதவே திறக்கக்கூடியது. நான் கொஞ்சம் சகஜமா பேசுற ஆள், நடுவில் இங்கிலீஷ்னு என்கிட்ட எதிர்பார்க்கேன், கொஞ்சம் சிரமம் எனக்கு. ஸோ நாட் எவ்ரி வேர்ட் கேன் பி அட்ரஸ்ட் இன் இங்கிலீஷ். ஸோ அதனால எதை நீங்க இங்கிலீஷ்ல வாங்கிக்கணுமோ அது உங்க முயற்சினால நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கு, அதனால அது உங்க சாய்ஸ்க்கு விட்டுடுறேன் சிலதெல்லாம். இல்லையா? ஆச்சாரியா பாதம் ஆதத்தே. 2வது பாதம் சிஷ்யா ஸ்வமேதையா. தன்னோட முயற்சினால வித்யார்த்தி எதை தேடி கண்டுபிடிச்சு புரிஞ்சுக்கணும். பாதம் சப்ரம்மச்சாரிபியா, குரூப் ஸ்டடி. பாதம் காலக்கிரமேணச்ச. இப்பதான் கேக்குறது. மகாலட்சுமின்ற நேம்ல யார் இருக்கா? அவாதானா? சரி, அடுத்தது வந்து இத்தனை நேரம் கேட்கவே இல்ல. ரங்கராஜன் பசுபதி அவர் வந்துட்டாரா? இல்ல, இவ மகாலட்சுமி வந்துட்டா இப்போ. இப்பதான் வந்து வெங்கட்ராமனும் வந்திருக்கேன். ஆமா, ஒரு நிமிஷம். ஆர் வெங்கட்ராமன் கரெக்ட் தானே? ஆமா ஆர் இருக்கு. ஆமா, ஆர் வெங்கட்ராமன். சரி, மகாலட்சுமி வெங்கட்ராமன் 2 பேர் நோட்டட். இவர் ஒருத்தர் பாப்போம், முயற்சி பண்ணலாம். ஓகே சார். மியூட்ல போட்டுக்கணுமா? ரங்கராஜன் பசுபதி மியூட்ல போட்டுக்கணும் கண்டிப்பா. ஓகே சார், ஓகே மியூட்ல போட்டுக்கோங்க. ஓகே ஓகே. இன்டராக்ஷன் போது வந்தாச்சு, நீங்க அன்மியூட் பண்ணலாம். ஓகே சார், थैंक यू சார். ஓகே ஓகே. சரி, அப்போ இந்த பாலபாடம் படிக்கிறவாளுக்கு ஒரு நல்ல மெட்டீரியல் கிடைச்சது, பேசிக் கோர்ஸ் படிக்கிறவாளுக்கு நல்ல மெட்டீரியல் கிடைச்சதுன்னா எனக்கே கிடைச்சது. இன்னைக்கு 6-7 மாசம் கழிச்சு காலேஜுக்கு போய் கபோர்டை திறக்கிறேன். நீங்க படிக்கிற மாதிரி ரொம்ப சரளமான ஒரு புஸ்தகம், ஆனா நல்ல பிக்சர் ஓரியன்டா இருக்கக்கூடியது, பல விஷயங்களை நமக்கு சம்ஸ்கிருதத்துல ஆதாரத்துல புரிய வைக்கக்கூடிய ஒரு புக் கிடைச்சது. I'm going to place the order for that. I will give you the details later for that. சம்ஸ்கிருத பாரதி பெங்களூர் பப்ளிகேஷன். அது கன்னடத்துல இருக்கும், அதை விட்டுருவோம். நமக்கு புரிய வேண்டியது சம்ஸ்கிருதத்துல நன்னாவே புரியும். பிக்சர் ஓரியன்டா நிறைய உதாரணங்கள் இருக்கக்கூடியது சூப்பர் புக். என்னால அது சான்ஸ் கிடைச்சுன்னா பெங்களூர் ஒரு 50 கிலோமீட்டர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு போய் ஒரு வாங்கின்னு வந்திருப்பேன் எல்லாத்தையும் எனக்காக, அதாவது மற்றவாளுக்கு அதை ஷேர் பண்றதுக்காக. அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நமக்கு இருக்கு. அது மாதிரி ஒரு காவியத்துடைய பரிச்சயம் பண்ணி அது வழியா பாஷையை கத்துக்கிறதுக்கான ஒரு ஏற்பட்ட ஒரு காவியம் இது. காவியம்ன்றது என்ன அப்படின்னா, வேதத்துக்கு பிரபு மாதிரி இருக்கிற வேதத்துக்கு அப்புறமா, சுஹൃத் மாதிரி மித்ரன் மாதிரி இருக்கக்கூடிய புராணங்களுக்கு அப்புறமா ஏற்பட்ட ஒரு பெண்டாட்டி, ஒரு மனைவி கணவனுக்கு எப்படி ஹிதமா ஒரு உபதேசத்தை பண்ணுவாளோ அது மாதிரி சரளமா சரசமா ஒரு உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியம் காவியத்துக்கு உண்டு. அதுக்கு ஒரு ஸ்லோகமே இருக்கு, பிரமாண ஸ்லோகமே. என்னன்னா, காவியம் யசஸே. காவியத்தை படிக்கிறதுனால என்ன லாபம்? யசஸ், நல்ல புகழ் வரும். நல்ல வாசிச்சிருக்கா, நல்ல பாடம் சொல்ல முடியும்னா நல்ல இடத்துல உபாத்தியாயரா போய், அது ட்ரெடிஷனல் பாடசாலையோ இல்ல மாடர்ன் காலேஜ் ஸ்கூலோ நல்லா போய் அதை அங்க போய் ஷைன் ஆக முடியும் இல்ல. யசஸே, இட் மேக்ஸ் ஹிம் ஹர் மோர் ஃபேமஸ். என்னோட வித்தியார்த்திகள் தோ வருங்காலத்துல கொடி காட்ட போறா இல்லையா, சொல்லலாம், ஆஹா அவ அங்க நன்னா வாசிக்கிறா, நன்னா சொல்லிட்டு இருக்கா, சந்தோஷமா இருக்கும் கேட்கறதுக்கு. காவியம் யசஸே. அடுத்தது உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு, அதையும் சொல்ல போறேன். அர்த்த கிருத்தே. அர்த்தம்னா என்ன? மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் இல்லையா, பொருளாதார மேம்பாடு இல்லையா. நன்ன வாசிச்சவாளுக்கு அந்த காலத்துல என்ன பண்ணுவா, ஒரு ராஜாவோ பண்ணையாரோ அவளோ இவாளோ நல்ல சம்மானம் பண்ணுவா. எங்க வாத்தியார் சொல்லுவார், நல்ல மகா வித்வான், ஆனா ஆரம்ப காலத்துல அவருக்கு அவருக்கு ஆசிரியமே கிடைக்கல. ஸ்ரீவத் சங்காச்சார்னு எந்த புக் எடுத்தாலும் புக் இல்லாம சொல்ல முடியும். மகாபாஷ்யம்னு சொல்லக்கூடிய வியாக்கரண கிரந்தத்தை புக் இல்லாம சொல்லி அப்பேற்பட்ட விருதங்கள்லாம், அதாவது அப்பேற்பட்ட ஞானத்தை இது பண்ணவருக்கு ஆரம்பத்துல இல்ல. மயிலாப்பூர் சம்ஸ்கிருத காலேஜ்ல வந்தப்போ மாசம் அவருக்கு தாம்பாளத்துல சம்பளம் கொடுத்து இது பண்ணி பண்ணுவாளாம். அவர் சொல்லிட்டார், இனிமேட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், என்னோட ஆயுசு பரியந்தம் நான் இங்கதான் இருப்பேன், எனக்கு ஆசிரியம் கொடுத்துவான்னு. ஸ்மார்த்தா இருந்த காலேஜா இருந்தா கூட, அவர் பரம ஸ்ரீ வைஷ்ணவரா இருந்தாலும் தன்னோட ஆயுஷ் பரியந்தம் அங்க அவ தன்னை ஆசிரியிச்சா அங்க வர்றவாளுக்கு இத தன்னோட வித்தியை கொடுக்கணும் அப்படின்னு. அது அந்த காலத்துல குமுட்டியில சாதம்லாம் வச்சுன்னு படிச்ச ஒரு காலம். 10:30 மணிக்கு மேல பாட ஆரம்பிக்கும், 3-4 மணி வரைக்கும் போகும். ஸ்வயம்பாக்கம் பண்ணிட்டு அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு அங்க வாசிக்கிறவா வாசிச்சுவா. அது மாதிரி அர்த்த கிருத்தே. ஒரு மகாவித்வானுக்கு இது மாதிரி வழிகள்னால என்ன ஆகும் அப்படின்னா, காவியம் நல்ல ஒரு பொருளாதார வசதியும் கொடுக்கும்.
மற்ற விஷயங்களுக்குள்ள போக முடியாது. ஏன் நன்னா வாசிச்சு ஏன் அவளுக்கு வந்து ஷைன் ஆக முடியல, அதெல்லாம் விட்டுருவோம். ஒரு பொதுவா இல்லையா, சாமானிய ரீத்யா பஷ்யாமஹா சேத் தனலாபா அப்படி பவதி. அடுத்தது யசசே புகழ், அர்த்தகிருத்தே மெட்டீரியல் பெனிஃபிட் பொருளாதார மேம்பாடு, விவகார விதே விவகாரம்னா என்ன அர்த்தம், ஹவு டு பிஹேவ், ஹவு நாட் டு பிஹேவ், எப்படி விவகாரம் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு ஒரு பிரமாணமே இருக்கு. ராமாதிவத் வர்த்தித்தவ்யம் நத்து ராவணாதிவத். ஒரு பிரமாண வாக்கியம், ராவண மாதிரி இருக்கணும், ராவணன் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு. இன்னைக்கு ஸ்ரீமத் ராமாயணத்தோடைய அயோத்தியா காண்டத்தோடைய 2-3 சர்க்கங்கள் வாசிச்சுட்டு இருக்கேன். அப்படி கொண்டாடுறா ராமனுடைய குணங்களை. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவாலிட்டிஸ் பத்தி சொல்றப்ப 3வது சர்க்கத்துல அப்படி ரசிக்கணும், அப்படி படிக்கணும், அப்படி வாங்கணும் காவியங்களை உள்ள. அப்போ அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவாள் இது நன்னா உபயோகமா இருக்கும். லௌகிக்க விவகாரத்துல நன்னா இருக்கும். பசங்களை நன்னா வளர்க்கலாம், தான் நன்னா மேம்படலாம், இம்ப்ரூவ் ஆகலாம், எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம். விவகார விதே. சிவ இதர க்ஷதையே, சிவம்னா மங்களம், மங்கள இதரம்னா ஆப்சன்ஸ் ஆஃப் மங்களம்னா என்னது, கெலாமிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, டிஃபிகல்டிஸ், சேலஞ்சஸ், ஃபெயிலியர்ஸ். அதுக்கு எத்தனையோ பதங்கள் இருக்கு. மங்களம் அமங்கலம். அந்த அமங்கலத்தை அதாவது சிவ இதர க்ஷதையே, க்ஷத்தின்னு அழிக்கக்கூடியது, அமங்கலத்தை விளக்கிடும். நன்னா விளக்கேத்தி கார்த்தால சாயங்காலம் விளக்கேத்தி ஸ்ரீமத் ராமாயணம் வாசிச்சு அந்த வீடு எப்படி இருக்கும்னா சுபிக்ஷமா இருக்கும். எந்த கிரகத்துல ஸ்ரீமத் ராமாயணம் பாராயணம் பண்ணப்பட்டு, பிரவச்சனம் பண்ணப்பட்டு, கேட்கப்பட்டு, சொல்லப்பட்டு, ரசிக்கப்பட்டு இருக்கோ அந்த கிரகத்துல இருக்கக்கூடிய பலவிதமான கஷ்டங்கள் விலகி போகும். சுந்தரகாண்டம் அதுக்கு ஒரு பிரத்யக்ஷ பிரமாணம். அது சிவ இதரக்ஷதை. அடியன் உட்பட என்னுடைய நண்பர் வந்து ஒரு கோவில் அர்ச்சகர், ரொம்ப டைட் ஷெட்யூல் இருக்கிறவர். இன்னைக்கு அவர் முதல் அவரே உழுந்தடிச்சு கரெக்டா 7 சர்க்கம் வாசிச்சுட்டு இருக்கா டெய்லி. இது 2வது செட் ஆரம்பிச்சிட்டாரு 67 நாளைக்கு. அப்படி சொல்லி புலம்பரா இல்லாட்டி வாசிங்கோ, சுந்தரகாண்ட வாசிங்கோ, நல்லது நல்லது. சோ மங்களத்தை கொடுக்கக்கூடியது, அமங்கலத்தை தூரீகரணம் பண்ணக்கூடியது, அதாவது நிவர்த்தி பண்ணக்கூடியது. It can bring in the mangalam and it can remove amangalam. அந்த லாபம் உண்டு. சிவ இதர க்ஷதையே சத்யஹ பர நிர்விருத்தயே. யாரோ ஒருத்தர் ஆடியோ ஆன் பண்ணிருக்காளே, அதை செக் பண்ணலாமே ப்ளீஸ். சத்யஹ உடனே, பர நிர்விருத்தயே ஆனந்த அனுபூதியை கொடுக்கக்கூடியது. உதாரணம் சொல்லணும்னா சேங்காலிபுரம் அனந்தராம தீக்ஷர் வந்து ஸ்ரீமத் நாராயணியம் சொல்றப்பயோ, ஸ்ரீமத் பாகவதம் சொல்றப்பயோ கிருஷ்ணருடைய பாதா. கொஞ்சம் யாரோ ஒருத்தர் ஆடியோவை எனேபிள் பண்ணிருக்கே, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. சார் நீங்க மியூட் ஆயிட்டீங்க சார். சார் நீங்க மியூட்ல இருக்கீங்க. இப்போ ஏன் ஏதாச்சும் தெரியல. இப்போ கேக்குது சார். இத்தனை நேரம் கேட்கவே இல்ல. சத்யஹ. சரி, திருப்பி வரேன். அமங்கலம் தூரீகரணம் ஆயிடும், விலகி போயிடும். அங்க கனெக்ட் ஆச்சா? அங்க கேட்டால அந்த விஷயத்தை கேட்டாலா இல்லையா? இல்ல சார், சொல்றேன். அந்த இடத்துல தான் சார் கரெக்டா மியூட். சரி, காவியம் யசஸே புகழை கொடுக்கக்கூடியது, அர்த்தகிருத்தே பொருளாதாரத்தையும் பண வசதியும் அதாவது தேவையான சம்பத்தையும் கொடுக்கக்கூடியது, விவகார விதே நல்ல விவகாரத்தை எப்படி நடக்க வேண்டும் எப்படி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு பிரமாணம் சொன்னாலே, ராமாதிவத் வர்த்தித்தவ்யம் நது ராவணாதிவத். அதான் நான் என்ன ஆயிருக்குன்னா, யாரையோ ஏதோ மியூட் பண்ண போய் ஏன் அந்த பட்டன் பட்டு எனக்கே இதுவாயிடுது. இது மாதிரி சேலஞ்சஸ் இல்லாம பெரியவா பார்த்துக்கலாம் மற்றவாள்லாம். If I have to do something, then I may have to face some challenge that audio gets disconnected.
ஸோ அப்போ சிவ இதரக்ஷத்தையே, சிவ இதரம்னா அமங்கலம்னு அர்த்தம். சிவம் மங்களம், இதரம் ஆப்போசிட் அமங்கலம். அதை நிவர்த்தி பண்ணக்கூடியது. சொல்லுவா ஆத்துல குழந்தைக்கு உபநயனம் ஆகணும், பும்சமா ஏதோ ஒவ்வொன்னா எது எதிர்பார்ப்பு இருக்கோ உடனே சொல்லுவா, இந்த சர்க்கத்தை வாசிங்கோ, இல்ல மொத்தமா சுந்தரகாண்டம் 9 நாள்ல வாசிங்கோ, அது மாதிரி சொல்லுவா இல்லையா. சிவ இதரக்ஷத்தையே சத்யா பர நிர்வத்தையே, சத்யா உடனே, பர நிர்வத்தி, இங்கிலீஷ்ல அதுக்கு ஒரு வேர்டு இருக்கு எக்ஸ்டசின், அது சரியான வேர்டா இல்லையான்னு பெரியவாளே முடிவு பண்ணிக்கிட்டோம். ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ், ஆனந்த அனுபூதியை கொடுக்கக்கூடியது. அப்பதான் சொல்ல வந்த அனந்தராம தீட்சிதருடைய ஸ்ரீமன் நாராயண உபன்யாசம் கேட்டு கிருஷ்ணருடைய கேசாதிபாத வர்ணனம் கேட்டவா இது மாதிரிலாம் நம்ம வந்து அதை இது பண்ணிக்கலாம். அண்ணாவோட உபன்யாசம் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மனசு ஓடாது, அடுத்த விஷயத்துக்கு ஓடாது. பரனூர் பாடசாலை சாப்பிட்டு இருக்கோம், நானும் கூட வந்தவரும் வெளில போயிட்டு இருக்கோம், அண்ணாவோட தரிசனம் ஆச்சு. ஸ்ரீரங்கத்துல உற்சவம் எப்படி நடக்கிறதுன்ற திருவாய்மொழியோட சேர்த்து சொல்லிட்டு இருக்காரு. சாப்பிட ஒரு கவலம் எடுத்து வாயில வைக்க முடியல. உபன்யாசத்துல கேட்ட மனசு சாதத்தை சாப்பிடுறது போல, அவ வற்புறுத்தி சாப்பிடுங்க, நாங்க வந்து அடுத்த வேலைக்கு போனோம், சீக்கிரம் சாப்பிடுங்கோ, அண்ணாவோடத கேட்டுட்டே சாப்பிடுங்கோன்ற. அந்த மாதிரி தபஸ்விகள், மகான்கள், பெரிய நம்ம அந்த தபஸா பண்ற உபன்யாசகர்களுடைய உபன்யாசத்துல மனசு லயிச்சிட்டுன்னா ஆனந்த அனுபூதி ஏற்பட்டுரும். சத்யா பர நிர்வத்தி, பர அப்படின்னா அர்த்தம் பரா, பிரத்யக்ஷிதி ரூபா பஷ்யந்தி பரதேவதான்னு சொல்றோம் இல்லையா, அந்த பரமானந்த அனுபூதியை கொடுக்கக்கூடியதுதான் எது காவியம். சத்யா பர நிர்வத்தையே காந்தா சம்மிததையா உபதேச யுஜே. ஒரு நல்ல விஷயத்தில் ஒரு கணவனை திருப்ப முயற்சிக்கும் மனைவி எப்படி சரியான விதத்தை வார்த்தைகளாலும் செய்கைகளாலும் நடந்து கொண்டு அவனை நல்வழிப்படுத்துகிறாளோ அது மாதிரியாக ஹிதத்தை தன்மையா சொல்லக்கூடியது காவியம். வேதம் வந்து பிரபு மாதிரி ஆர்டர் பண்ணும், சத்தியம் வத, சொல், உண்மையே பேசு, தர்மம் சர, நட, தர்மத்தை கடைபிடி அப்படின்னு சொல்லக்கூடியது வேதம். புராணங்கள் நண்பன் மாதிரி சொல்லும், கேட்டா கேட்கணும், கேட்கலன்னா ஒன்றும் பண்ணாது, போயிட்டே இருக்கும். ஆனா காவியம் அப்படி இல்லை. கல்யாணம் பண்ண அந்த கல்யாணம் பண்ணிட்ட ஒரு உத்தம புருஷனை கல்யாணம் பண்ணிட்ட ஒரு தர்ம பத்னி எந்த காலத்திலும் அந்த கணவனை கைவிட்டு போக மாட்டா. எந்த விதமான சேலஞ்சா இருந்தா அவனை என்ன வழியெல்லாம் உண்டு அத்தனையும் கைப்பிடிச்சு கொண்டு வந்துருவா இல்லையா, அதுதான் காவியம்ன்றது. காந்தா சம்மிததையா உபதேச யுஜே. இந்த காவியத்தை நாம் என்ன பண்ண போறோம், ஒரு 6 மாச காலம். முதல்ல எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, பாலகாண்டம் சுந்தரகாண்டம் போறோம், அவளுக்கு இதை எடுத்தா போறோம் அப்படின்னாரு என்னோட சீனியர், இதோட அட்மின். பட் ஐ எம் பிளானிங் டு கண்டக்ட் த என்டையர் ராமோதந்தம் வித் 5-6 ஸ்லோகாஸ் ஃப்ரம் டுடே அண்ட் ஃப்ரம் தி அதர் செஷன்ஸ் ஆன்வர்ட்ஸ். கொஞ்சம் நான் வந்து ப்ராக்டிக்கலா என்ன பண்ணணும், நீங்க இதை படிங்கோ, நீங்க இதை படிங்கோன்னு சொல்லணும். இதுல நீங்க கலந்து இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நான் வந்து கொஞ்சம் என்ன மெதுவா வந்து பார்த்துதான் ஒவ்வொருத்தரா இது பண்ணணும். அப்போ நீங்க சொல்லலாம், சார் நான் படிக்கலாமா அப்படின்னு. இது வந்து ஒரு மனசுல வந்து ஏதாவது ஒரு தேவையில்லாத அபிப்பிராயங்கள் வந்திருக்கிறது, என்ன கான்டாக்ட் பண்ணல, என்ன கூப்பிடல, என்ன இக்னோர் பண்ணிட்டார் அப்படின்றது வேண்டாம். ஏன்னா நான் ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியும். லெவல் 1னா வெறும் வியாக்கரணம் மட்டும்தான். லெவல் 2ல பல ரசிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதனால ஒவ்வொருத்தரா நான் வந்து கூப்பிட்டு என்ன பண்றேன், உங்களுக்கு என்ன பண்ணணுமோ நான் அதை பண்றேன் நான் வந்து. சரியா? அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் அந்த ஃப்ரீடம் வேணும். நான் செய்ய விரும்புகிற விஷயத்தை எனக்கு பகவான் கொடுத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சுதந்திரனா சகஜமா இருக்கிற சேலஞ்சஸ் தாண்டி செய்யணும்னு ஆசைப்படுறேன். இதுல வந்து எனக்கு தேவையில்லாத நிர்பந்தங்கள் இல்லாம இருந்தால் நல்லது. அதையும் நான் வியக்தமா சொல்லிடுற ஆள். அப்படிதான் என்கிட்ட முதல் குரூப்ல வாசிச்சவாளுக்கு நான் வந்து அதை கம்யூனிகேட் பண்ணி முன்ன பின்ன இருக்கும், ஆனா அந்த கோர்ஸ் அழகா அவ வாசிச்சா. So that they are with me in the second level. Along with them, I am so happy to invite the other group of members who are going to sync with me. I hope so. So இந்த முதல் ஸ்லோகம் என்ன அப்படின்னா மங்களாச்சரணம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம்னு 3 விதமான கஷ்டங்கள் உண்டு. ஒரு சத்காரியத்தை செய்யறப்போ ஸ்ரேயாம்சி பகு விக்னானி அப்படின்னு. ஸ்ரேயாம்சி நல்ல காரியங்கள், ஸ்ரேயா ஸ்ரேயசி ஸ்ரேயாம்சி சகாராந்த நபும்சகலிங்கம், பகு விக்னானி நபும்சகலிங்கம் பதம் இல்லையா, பகு விக்னானி. ஒரு நல்ல காரியம் பல இடைஞ்சலுக்கு நடுவுல தான் நடக்கும். எனக்கு அது டக்குன்னு போயிட்டு ஆடியோ போயிட்டு. ஸோ அப்போ ஸ்ரேயாம்சி பகு விக்னானி,
அப்படின்னு என்ன பண்றார் அப்படின்னா இஷ்ட தேவதா நமஸ்காரः மங்கள ஸ்லோகஸ்ய பிரயோஜனம். மங்கள ஸ்லோகஸ்ய பிரார்த்தனாயாக பிரயோஜனம் கிம்? இஷ்ட தேவதா நமஸ்காரः. இந்த கவி என்ன பண்றார்? ஸ்ரீமத் ராமாயணத்தை எழுத போறார். அதனால ஸ்ரீமன் நாராயணனே தன்னுடைய இஷ்ட தேவதையை ஆசிரியச்சு ஸ்ரீமன் நாராயணம் இஷ்ட தேவதா ரூபேண ஆசிரித்ய ஸ்ரீமன் நாராயணம் இஷ்ட தேவதா ரூபேண ஆசிரித்ய ஆசிரயம் கிருத்வா அயம் கவிஹி ஸ்ரீ ராமோதந்த காவியம் ஆரபதே. அயம் கவிஹி ஸ்ரீ ராமோதந்த காவியம் ஆரபதே. இன்னும் குறைச்சுக்கிறேன் ஸ்பீடு. சில பேருக்கு இதுவே கூட கொஞ்சம் வேகமா இருக்கலாம். ஐ வில் ரெடியூஸ். ஐ வில் டெஃபினெட்லி ரெடியூஸ். சரியா? இந்த கவி என்ன பண்றார்? தன்னுடைய காவியத்துடைய நாயகனான ஸ்ரீமன் நாராயணனையே ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியே தன்னுடைய இஷ்ட தேவதாவா வரிச்சு இந்த காவியத்துடைய மங்களாச்சரணத்தை அவர் பண்ணியிருக்கார். அதுதான் முதல் ஸ்லோகம். அதுதான் அன்னைக்கு பார்த்தோம். திருப்பி பார்க்கலாம், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகமா போகும். அந்தந்த ஃப்ளோ அன்னைக்கு அந்தந்த டைம் பொறுத்தும் நடக்கும். சில நாளைக்கு ரெண்டும் லெசன் பிளஸ், அதாவது ப்ரோஸ் கத்தியம் பத்தியம் ரெண்டும் இருக்கும். காவியம்ன்றது என்னது? கவ், பியூட்டிஃபுல். தமிழ்ல கூட ஒரு பதம் உண்டு, கவின். அவ என்ன அர்த்தம்? அழகுன்னு அர்த்தம். சோ காவியம்னா என்ன அப்படின்னா அழகானது, இல்லையா? அதாவது ரசனையோடு கூடியது, அழகானது, பல விஷயங்களை நமக்கு புரிய வைக்கக்கூடியது. அதனால்தான் காவியங்கள் வழியா என்ன பண்ணிட்டான்னா வேதத்துடைய சாரத்தையும் புராணங்களுடைய சாரத்தையும் அவதார ரகசியங்களையும் கொடுத்துட்டா. நான் ரசிச்சு இன்னைக்கு ஒரே ஒரு சர்க்கம் தான் வாசிச்சேன். ஸ்ரீமத் பாகவதத்தோட ரெண்டாவது ஸ்கந்தத்துடைய முதல் சர்க்கம் 2 வாசிக்கலான்னு பார்த்தேன். நிதானமா வாசிப்போம் அப்படின்ட்டு 1 தான் வாசிச்சேன். 2வது வாட்டி வாசிக்கிறது. அது மாதிரி ரசிச்சு அனுபவிக்க வேண்டிய விஷயம் ஒரு காவியம். வேகமா படிக்க முடியாது, எனக்கு அது வராது. அதை சரியா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இப்படிதான் இருக்கும். ரெக்கார்டிங்னா ஃபார்முலாலாம் இருக்காது, இப்படிதான் இருக்கும். கேட்கறவாளுக்கு கேட்கிற விஷயம், மனசுல படுற விஷயத்த அந்த லெசனோட சேர்த்து ரசிச்சுக்கோங்க, இல்ல கிரகிச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் உங்க சாய்ஸ்க்கு விட்டுடுறேன். அப்போ மங்களாச்சரணம்ன்றது என்னது அப்படின்னா பல விஷயங்களுக்கு ஒருத்தரை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் பல விஷயங்கள்ல இருந்து ஒருத்தரை காப்பாத்துறதுக்கும் அது வேணும், இல்லையா? எந்த பூஜை பண்ணாலும் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல விஸ்வக்சேன ஆராதனம் பண்ணுவா. அதுக்கப்புறம் தான் அந்த முக்கியமான ஆராதனம், அந்த ஹோமமோ ஏதோ ஆரம்பிக்கும். அதே மாதிரி சைவ சம்பிரதாயத்துல விக்னேஸ்வர ஆராதனம் பண்ணுவா, இல்லையா? சோ அவரை ஆராதிச்சு பண்ணக்கூடியது. அப்ப என்ன ஆகும்னா காரிய விக்னம் தானாவே சரியாயிடும். அவருடைய அனுகிரகத்தினால தானாவே சரியாயிடும். எத்தனை சொன்ன ஆத்தியாத்மிகம் அப்படின்னா ஜென்ம ஜென்மாவா இருக்கக்கூடிய ஒரு தடை. ஆதி பௌத்திகம் சரீரத்துல ஏற்படக்கூடியது, தலைவலி, கால்வலி, போனது வந்தது. தெய்வாதீனமா பக்கத்தாத்துல ஏதோ பயங்கர சத்தத்தோட ட்ரில் பண்ணிட்டு இருந்தா, நின்று போச்சு. வேண்டின பெருமாளே இன்னைக்கு ரசிச்சு சொல்ல விரும்புற உன்னை பத்தி இன்னைக்கு கார்த்தால கூட 6 to 7 என்னோட கிளாஸ் ரீஷெட்யூல் பண்ணது. கார்த்தால 6 to 7 இன்னைக்கு இதே ராமோதந்தம் யுத்த காண்டம் கடைசி காண்டம் இன்னைக்கு 6 to 7 அவளோட கிளாஸஸ் காலேஜ் போறதுனால ரீஷெட்யூல் பண்ணிட்டேன். நன்னா ரசிச்சிருக்கோம் நாங்க இன்னைக்கு. அது மாதிரி ரசிச்சு படிக்கலாம். அதுதான் காவியம்ன்றது. சார் அப்போ அப்படி ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு? பிரார்த்தனா ஸ்லோகம் பண்றாரு. சார் ஆஷிஹி சொல்லுங்க. யாரோ ஏசர்ங்கிற பேர்ல என்டர் பண்ணிருக்கா. they are not telling the name also. should I remove the person? yeah please. ஒரு நிமிஷம். இல்ல நம்ம மக்களா இருக்கணும். இவ யாரும் வெளியில அனுப்புறதுக்கு இல்ல. பட் பேர் எடுக்க மாட்டேங்கறாரு. எடுத்துடலாம். 1 hour வரட்டும். ஏசர்ன்றத லேப்டாப்போட நேம்ல அப்படி வரலாம். யாருன்னு தெரியலையே. இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா பண்ணணும். சார் நான் இந்த டிவைஸ்ல தான் வருவேன், என் பேர் இப்படி இருக்கும் டிவைஸ்ல அப்படின்னு சொன்னா என்ன தப்பு இருக்கு? பேர் என்ன சார்? சுகுமாரா? Yes. Okay. Okay. I will rename it. Don't worry. Okay. Go ahead. So மங்களாச்சரம்ன்றது ஆத்தியாத்மிகம் சொல்லக்கூடிய ஜன்மாந்தர துஷ்கிருதம் கர்மா இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அது தடையா வரும். எழுத முடியாது, ஏதாவது நடக்கும், இல்லையா? அப்போ ஆதி பௌத்திகம் சரீரத்துல ஏற்படக்கூடிய உபாதைகள் கஷ்டங்கள். அடுத்தது ஆதி தெய்வீகம் பிளானட்டோரியல் சேலஞ்சஸ், இல்லையா? நல்ல மழையா இருக்கும், நெட்வொர்க் இருக்காது, பயங்கர வெயில் அடிக்கும், காத்தே வராது, எதா வேணா இருக்கலாம், இல்லையா? இதை தாண்டி ஒரு சத்விஷயம் நடக்கணும்னா பகவத் அனுகிரகத்தினாலையும் ஆச்சாரிய கிருபா கடாட்சத்தினாலையும் அந்த ஜீவனுக்கு இருக்கக்கூடிய சுகிருத்தங்களாலையும் இன்னும் பல தேவதா அனுகிரகத்தினாலையும் நடக்கும் அப்படின்றது பெரியவாளுடைய வாக்கு. அது ஸ்ரீபதிம்
பிரணிபத்யாஹம் ஸ்ரீவத்சாங்கித வக்ஷசம் ஸ்ரீராமோதந்தம் ஆக்யாஸ்யே ஸ்ரீ வால்மீகி பிரகீர்த்திதம். கவி தன்னோட பேரை சொல்ல மாட்டான். ஆத்மநாம குரோர் நாமன்னு சொல்லிருக்கு. சில பேரோடலாம் பேரை சொல்லக்கூடாதான். சொன்னா ஒண்ணு குருநாதரோட பேரு சொன்னா அது பாவம்னு சொல்றா, அபவாதம்னு சொல்றா, தோஷம்னு சொல்றா, அது விட்டுருவோம். ஆத்மநாம தன்னுடைய பேரை சொல்லக்கூடாது. புத்திரனோட பேரும் சொல்ல மாட்டான். பட்டாம்பின்வா ஏதோ ஒரு பேர் சொல்லுவா, பெரியவன் சின்னவன் அப்படின்னு ஏதோ சொல்லுவாள், ஒரு பேரை சொல்ல மாட்டான். கிராமத்துலயும் பார்த்திருக்கா, அவருடைய வீட்டுக்கார அவருடைய அப்பா அப்படிதான் ஏதோ சொல்லுவா அது மாதிரி. அப்போ தன்னோட பேரை சொல்லல. அது ஒரு வினயமாவும் இருக்கலாம். காவியம் மக்களுக்கு தெரிஞ்சா போறோம், தன் இது வேண்டாம் அப்படின்னு கூட இருக்கலாம் இல்லையா. எத்தனையோ மகான்களுடைய சுபாவம் இப்படிதான் இருக்கு. அது நமக்கு ஒரு பாடம் அது. ஸோ ஸ்ரீபதிம் பிரணிபத்ய ஸ்ரீபதிம் இந்த வாரம் இப்படி போட்டோம். அடுத்த வாரம் யாரை எப்படி இது பண்றது, என்கேஜ் பண்றது, ரீட் பண்ண வைக்கிறது என்னன்றதுல நான் கொஞ்சம் நெக்ஸ்ட் செஷன்ல இருந்து பிளான் பண்றேன். இன்னைக்கு இந்த பாடம் போட்டோம். ஸ்ரீபதிம் பிரணிபத்ய பிரணிபத்ய பிர அப்படின்ற உபசர்க்கம், நீ அப்படின்னு ஒரு உபசர்க்கம், ரெண்டும் சேர்றது பிளஸ் பத் அப்படின்னு ஒரு தாத்து. யா ஸ்ரீபதிம் ஸ்ரீயஹ, ஸ்ரீ அப்படின்னா மகாலட்சுமின்னு அர்த்தம். ஸ்ரீபதிம் ஸ்ரீயஹ பதிம் ஸ்ரீபதிம் மகாவிஷ்ணும் பிரணிபத்ய நத்வா இல்லையா. அப்போ பிரணிபத்யன்றது என்னது சொல்ல போறேன். இந்த வியாக்கரண அம்சம் சொல்ல போறேன். இதை விஸ்தாரமா மற்ற வகுப்புகள்ல எடுத்து PDF வழியா அனுப்பிச்சுட்டும் இருப்பேன். சிலதெல்லாம் லெபந்தம் அவ்யயம்னு பேரு. நத்வா அது துவாந்தம் அவ்யயம், துவாந்தம் அவ்யயம். இது லெபந்தம் அவ்யயம். லெபல் என்ன இருக்கும், பு போடும், லு போடும், யா இருக்கும். பிரணிபத்ய பிரணிபத்ய ஆகத்ய. எங்க லெபந்தம் வரும், எங்க துவாந்தம் வரும் அப்படின்னா, எங்கெல்லாம் உபசர்க்கங்கள் இருக்கோ அந்த தாத்துக்குள்ள லெபந்தம் தான் வரும், துவாந்தம் வராது. ஆகத்ய ஆகத்வா கிடையாது, ஆகத்ய. கத்வா ஆகத்ய இல்லையா. அது மாதிரி அந்த தாத்துக்கு லெபந்தம் சொல்லணும்னா இன்னொரு உபசர்க்கம் சேர்ந்துக்கும். சரியா. சோ the rule is, if you are observing a lebantam avyayam, that will be preceded by prefixes 1 or 2 according to the context. ஒரு உபசர்க்கத்தோட சேர்ந்து வரும் லெபந்தம். அதுக்கு என்ன அர்த்தம்னா having worshipped, having plus past participle form இல்லையா. ஸ்ரீபதிம் மகாவிஷ்ணுவை வணங்கி, தமிழ்லயும் சொல்றேன், ஸ்ரீபதிம் பிரணிபத்ய. அதுக்கு ஒரு விசேஷனம் சொல்றார் அந்த கவி. முதல் ஸ்லோகத்தோடைய முதல் பங்கிலே சொல்றார் என்னன்னா, ஸ்ரீவத் சாங்கித வக்ஷசம். ஸ்ரீவத்சம்ன்றது ஒரு சின்னம், அடையாளம். அது இல்லையா, ஒரு மணின்னு சொல்லலாம். அதை தன்னுடைய திருமார்பல பகவான் தரிச்சுருக்காரோன்னு ஒரு ஆழ்வார் ஸ்ரீவத்சம் அதோடைய அவதார், அதோடைய அம்சமாவே பிறந்த கதைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது ஒரு மணி. கௌஸ்துபம், ஸ்ரீவத்சம், இதெல்லாம் மணி. அப்போ ஸ்ரீவத்சம் அங்கிதம் வக்ஷா எஸ் சஹ ஸ்ரீவத்சாங்கித வக்ஷாக, என்னோட வாத்தியார் பேர் அது. சோ ஸ்ரீவத்சாங்கித வக்ஷசம், ஸ்ரீவத்சம் எனும் மணியை தன்னுடைய திருமார்பில் தரிச்சிருக்கக்கூடிய, he who is adorning the gem, the beautiful gem Srivatsa on his chest, he who is the husband of Sri Mahalakshmi, after saluting him, அப்படியும் சொல்லலாம். having plus past participle ஆவும் சொல்லலாம், after saluting him னு சொல்லலாம், தப்பு இல்லை. துவாந்தம் லெபந்தம் ரெண்டுத்துக்கும் ஆஃப்டர் பிளஸ் ஐஎன்ஜி சொன்னாலும் தப்பு இல்லை. அது இங்கிலீஷ் இப்படி போய் கொண்டு போய் லாக் பண்ண வேண்டாம். அதுக்கு அர்த்தம் இதுதான், வணங்கி. நத்வா பிரணிபத்ய நமஸ்கிருத்ய நமஸ்கிருத்ய ஸ்ரீவத்சாங்கித வக்ஷசம். என்ன பண்ண போறேன், ஸ்ரீ ராமோதந்தம் ஆக்யாஸ்யே. ஆக்யாஸ்யன்றது ஆத்மநேபத பிரயோகம். ஆக்யானம் அப்படின்னா கதனம். கதைஷ்யாமி. கிம் கதைஷ்யாமி, ஸ்ரீ ராமோதந்தம் கதைஷ்யாமி. ஸ்ரீ ராமச்சரிதம் விஸ்தரேன அதுவா சங்கிரகேன. இவர் சங்கிரகமா தானே சொல்றாரு இல்லையா. ஸ்ரீ வால்மீகி பிரகீர்த்திதம். ஸ்ரீ வால்மீகினா பூர்வம் அப்படின்றது அண்டர்ஸ்டுட். மகான்கள்ல முன்னாடியே எழுதிட்டா. பாத்தீங்கன்னா நள சம்பு, ராமாயண சம்பு. சம்புன்னா என்ன தெரியுமா, கத்தியம் பத்தியம் ரெண்டும் சேர்ந்தது சம்புன்னு பேரு. சொன்ன இல்லையா, காவியம் திரிவிதம். The literature is of 3 types. என்னது, பத்ய காவியம் ஸ்லோக ரூபமா இருக்கக்கூடியது. சதுஷ்பதம் 4 லைன்ஸ் கம்பல்சரியா இருக்கணும். எப்படி,
ஸ்ரீபதிம் பிரணிபத்யாகம் ஸ்ரீவத்சாங்கித வக்ஷசம் ஸ்ரீராமோதந்தம் ஆக்கியாசியே ஸ்ரீ வால்மீகி, இது மாதிரியோ இல்லைன்னா வேற மாதிரி தர்ம புரோஜித கைதபோத்திர பரமோ நிர்மத்சரானாம் சதா, அது ஸ்ரீமத் பாகவதம், அதுவும் ஒரு காவியம். அது மாதிரி சின்ன மீட்டர் பெரிய மீட்டர்னு 4 லைன் கண்டிப்பா இருந்தாகணும் இல்லையா? அது பத்திய காவியம் பேர். கத்தியம்னா என்னன்னா ப்ரோஸ் ஃபார்ம் இல்லையா, உரைநடை வடிவில் இருக்கக்கூடியது என்ன பேரு? கத்தியம்னு பேரு. சம்பூனா என்னன்னா கத்தியமாவும் இருக்கும் பத்தியமாவும் இருக்கும். Sometimes the narration will be in the prose form and sometimes will be in the poetry form with the shlokas. So உரைநடை செய்யுள் 2 வடிவிலும் இருக்கக்கூடிய அந்த காவியத்திற்கு சம்பூ அப்படின்னு பேர். சம்பூ ராமாயணம், சம்பூ பாகவதம் அப்படின்லாம் இருக்கு. அவ கவிகள்லாம் எழுதியிருக்கா. சில பேர் பத்தியம் மட்டும் எழுதியிருக்கா, சில பேர் கத்தியம் மட்டும் இருக்கா, சில பேர் 2 விதமாவும் எழுதியிருக்கா. கத்தியமாவும் பத்தியமாவும் கலந்த சம்பூன்ற ஸ்டைல்லையும் எழுதியிருக்கா. ஸோ ஸ்ரீராமோதந்தம் உதந்தம் சரிதம் ஆக்கியாஸ்யே கதைஷ்யாமி. கீதृशं ராமோதந்தம் ஸ்ரீ வால்மீகி பிரகீர்த்திதம். பூர்வம் ஸ்ரீ வால்மீகினா பிரகீர்த்திதம். பிரகர்ஷேன, பிரான்ற உபசர்க்கத்துக்கு என்ன அர்த்தம்? பிரகர்ஷேன, எலாபரேட்லி, பியூட்டிஃபுல்லி, டிஸ்டிங்டிவ்லி, அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, அதுல எங்கேயாவது இங்கிலீஷ்ல ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இங்கிலீஷ் நான் வந்து ஒரு லெவலுக்கு விவகாரத்துக்காக வச்சிருந்தது, ரொம்ப டீட்டெயில் எல்லாம் போனதில்லை. அதனால சரியாப்பட்ட நல்லது. அது எங்கேயாவது தோஷங்கள் தெரிஞ்சா அதை நீங்க சரி பண்ணிக்கலாம். தட் யூ ஹாவ் த கெப்பாசிட்டி டு கரெக்ட் இஃப் தேர் இஸ் எனி எரர் அப்சர்வ்ட் இன் த இங்கிலீஷ் டேர்ம், தட் இஸ் லெஃப்ட் டு யூ. ஸோ பிரகர்ஷேன விஸ்தரேன, நல்ல விஸ்தாரமா 24,000 ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்ட ஸ்ரீராமச்சரிதத்தை ஆக்கியாசியே கதைஷ்யாமி அப்படின்னு மங்களாச்சரணம் பண்ணி என்ன பண்றாரு? தன்னுடைய காவியத்தை ஆரம்பம் பண்றாரு. இது என்ன அப்படின்னா பாலகாண்டகா இல்லையா, அதோட அதே பேர் தான் இங்கேயும் கொடுத்துருக்காரு. சரி, இதுல புஸ்தகம் இல்லாதவாளுக்கு, சென்னையில இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு பவானி புக் சென்டர் மாம்பலம் நம்பரையும் அனுப்பிச்சு வைக்கிறேன். நேற்று ஒரு டீச்சர் எனக்கு தெரிஞ்சவா சொன்னதும், அவ வந்து கொரியர் சர்வீஸ் பண்றா அப்படின்னு. ஸோ அவள்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டு அது ப்ராசஸ் என்னன்னு கேட்டு அவ அதை இதுல யாராவது புக் வாங்காதவா அவ மூலமா ரீச் பண்ணிக்கலாம். பவானி புக் சென்டர் மாம்பலம், தேர் ஆஃபரிங் த கொரியர் சர்வீஸ். இந்த 5 புக்கையும் அவளுக்கு கேளுங்க இருக்கான்னு அவ சொல்லுவா. தென் தே வில், யூ கேன் பிளேஸ் த ஆர்டர் ஹவு தே எக்ஸ்பெக்ட் யூ, பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் பிளேஸ் த ஆர்டர். பேமெண்ட்ல நீங்க தான் பார்த்துக்கணும். 2-3 வழிகள்ல இருக்கு. அது யாருக்காவது ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கு, புக்ஸ் வரலன்னா எனக்கு சொல்லுங்க, நீங்க எங்க இருக்கேன்னு சொல்லுங்க, அதை பார்த்துட்டு ஏதாவது செய்ய முடியும்னா செய்யலாம். சரியா? இப்போ டைரக்டா அவர் என்ன பண்றாருன்னா, காவியத்துல விஸ்தாரமா சொல்லாம சங்கிரகமா சொல்றாரு. அவர் வந்து என்ன, புறா 2வது ஸ்லோகம், திருப்பி ஒரு வாட்டி முதல் ஸ்லோகத்தை சொல்றேன், எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். 2வது ஸ்லோகத்தையும் சொல்லலாம். ஸ்ரீபதிம், அவவா மியூட் பண்ணி அவவா இருக்கிற இடத்துல சொல்லி பழகலாம். உச்சாரணம் நன்னா வரும், திருடமா வரும். ஸ்ரீபதிம் பிரணிபத்யாகம், பிரணிபத்ய அகம், பிரணிபத்யாகம் ஸ்ரீவத்சாங்கித வக்ஷசம். இது ஒரே பதம், சமஸ்த பதம்னு சொல்லுவா, காம்பவுண்டட் வேர்ட் அது. ஸ்ரீவத்சாங்கித வக்ஷசம் ஸ்ரீராமோதந்தம் ஆக்யாஸ்யே ஸ்ரீ வால்மீகி பிரகீர்த்திதம். ஸ்ரீ வால்மீகி பிரகீர்த்திதம், பிரகர்ஷேன கீர்த்திதம் ஸ்துதம். வால்மீகினால் முன்பு விஸ்தாரமாக ஸ்துதி செய்யப்பட்ட, துதிக்கப்பட்ட the kavyam which was elaborately praised in his work by Valmiki, in his work Ramayanam by Valmiki. I am going to take that as seva of narrating Sri Rama's beautiful story in my kavyam Ramodantam. Yeah, அதுதான் வந்து முதல் ஸ்லோகத்தோடைய சாராம்சம். அது ஸ்ரீபதிம் பிரணிபத்யாகம் ஸ்ரீவத்சாங்கித வக்ஷசம் ஸ்ரீ ராமோதந்தம் ஆக்யாஸ்யே ஸ்ரீ வால்மீகி பிரகீர்த்திதம். இப்போ 8:40 அவ என்ன பண்ணுவான்னு தெரியலையே சார். இதுல என்ன ஆகும் இன்னும் கொஞ்ச நேரத்துல? சார் நான் இப்போ எண்ட் பண்ணிடுறேன் மீட்டிங்க. எவ்ரிபடி கேன் ரீலாகின் பண்ணி வரட்டும், ரீஎன்டர் பண்ணி வரட்டும். ஹரி ஓம். இது வந்து ஜூம்ன்றதுனால 40 நிமிஷம் அவ வெளியில போயிட்டு ரீலாகின் பண்ணி வரலாம், நல்லது. இல்லனா தடால பேசிட்டே இருக்கறனால வந்து இல்ல எனக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வந்தது, there is no time limit for this meeting னு. so I think we can go ahead. இல்ல லெஃப்ட் ஆயிட்டாலே எல்லாரும் கொஞ்சம் பேர்.
No, there- எனக்கு கூட Left அப்படிதான் சார் ஆயிடலாமா இன்னைக்கு? எனக்கு கூட மெசேஜ் வந்தது சார். இல்ல நாங்க இருக்கோம் சார், இருக்கோம், லீவ் ஆகல இன்னும். இல்ல யாராவது போயிட்டாலா அதை செக் பண்ணுங்க. no, இல்லையே. nobody has gone, but I won't Okay. be able to, create Quit recording பண்ணிட்டு file வரணுமா? otherwise. It will become huge. So I So என்ன பண்ணலாம்? அப்போ இத கட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு. we'll end and rejoin. That's Yeah, all. we will re-enter. That's all. So I think the audio alone is recorded நினைக்கிறேன். ஆமா. Yes. ஆமா, audio தான். சரி, ஹரி ஓம். We'll come back. Same link, sir. க்ஷேமாய. இதோ வந்துட்டே. Running out.